அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில் மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் தான் கர்ணன். மகாபாரதத்திலேயே இரக்கத்திற்குரிய பாத்திரம் என்றால் அது கர்ணன் தான். ஆமாங்க, கர்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரால தான் வளர்க்கப்படுறான். அவனுடைய வாழ்க்கை அதனால் மேன்மைப்படும். ஆனால் இந்த 4 பேரால் கைவிடப்பட்டவன் தான் இந்த கர்ணன். பிறந்தவுடன் தாய் குந்தி கர்ணனை ஆற்றில் விடுகிறாள். தாயாக அவள் கர்ணனை காக்கவில்லை. தந்தையான சூரிய தேவனோ பார்த்து கொண்டே இருக்கிறாரே தவிர அவரை தடுக்கவில்லை. குரு கர்ணன் குரு பரசுராமரிடம் வித்தையை கற்றார். ஆனால் தன் குலத்தை மறைத்ததால் கற்ற வித்தையை காலத்தில் மறந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சாபம் கொடுத்துட்றாரு. குருவாகிய அவரும் கைவிட்டுறாரு. 4வது தெய்வம் காக்கும் கடவுளே கர்ணன் உயிரை வாங்கிவிட்டது. இப்படி 4 பேராலும் கைவிடப்பட்டவர் தாங்க கர்ணன். சரி, கர்ணனின் பிறப்பை பற்றி பார்ப்போம். யது குலத்தில் தோன்றிய குந்தி தன் தாய் வீட்டில் வளரும்போது அரச குமாரியாக இருக்கிறார். அங்கு துர்வாச முனிவர் வருகிறார். துர்வாச முனிவர் மிகுந்த கோபமும் நாக்கில் நுனியில் வேதமும் மூக்கு நுனியில் கோபமும் கொண்டவர் தாங்க துர்வாச முனிவர். அவர் யாகம் செய்யும் பொழுது பணிவிடை செய்வதற்காக குந்தியின் தந்தை குந்தியை அனுப்ப குந்தி துர்வாச முனிவருக்கு வேண்டியதை செய்கிறாள். யாகமும் நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ துர்வாச முனிவர் குந்திக்கு ஒரு வரம் அளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாருங்க. குந்தியை அழைத்து ஒரு மந்திரத்தை சொல்லித்தராரு. இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவர்களை நீ நினைக்கிறாயோ அந்த சாயலில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று வரம் தருகிறார். ஆனால் நீ இதை பரிசோதித்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியும் அறியாத பருவத்தில் குந்தி என்ன பண்றாங்கன்னா அந்த மந்திரத்தை உச்சரித்து சூரிய தேவனை நினைக்கிறாள். முனிவர் அளித்த வரத்தின்படி சூரிய தேவன் அவள் கண்முன் தோன்றிய போது அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதற்குள் சூரிய தேவன் குந்திக்கு ஒரு குழந்தையை வரமாக கொடுக்கிறார். அது கவச குண்டலத்துடன் பிறந்தது. அவரே அவனுக்கு கர்ணன் என்று பெயரும் வைத்தார். பின்பு மறைந்து விட்டார். குந்திக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. திருமணத்திற்கு முன்பு குழந்தை பிறந்த இருப்பது உலகத்திற்கு தெரிந்தால் இந்த உலகம் தன் குலத்திற்கும் தனக்கும் என்ன அவமானத்தை கொடுக்கும் என்று நினைத்து அந்த குழந்தையை என்ன பண்றாங்கன்னா பரிசல்ல வைத்து ஆற்றில் விட்டுடுறாங்க. ஆற்றில் விடப்பட்ட குழந்தை குந்தி போஜனத்திலிருந்து அஸ்தினாபுரத்திற்கு அடித்து வரப்பட்டுள்ளது. இது ஒரு தேரோட்டி கையில குழந்தை கிடைக்குதுங்க. அந்த தேரோட்டியான அதிரதன் தன் குழந்தையையும் அந்த குழந்தையையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு ஒரு முனிவரிடம் போறாரு. அந்த முனிவர் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு அந்த கவச குண்டலம் மற்றும் இது இருக்கிறத பார்க்குற முனிவர் என்ன பண்ணுறாருன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் கையில் ஏந்துறாரு. அப்போது அவர் தானம்தான் கேட்குறாருன்னு நினச்ச அந்த குழந்தை தன் கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை அவருக்கு கொடுத்துருதுங்க. இதை பார்த்து அவர் அந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயரும் வைக்கிறாருங்க. தேரோட்டி மகனாக வளரும் அந்த கர்ணனுக்கு வீரனாக வேண்டும் சொல்லிட்டு ஒரு பேராசை இருந்ததுங்க. என்னதான் இருந்தாலும் தன் வீரனாக சாக வேண்டும், வீரனாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா துரோணாச்சாரியார்கிட்ட போய் எனக்கு வித்தையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் துரோணாச்சாரியாரோ நான் அரச குலத்தில் பிறந்த அரசருக்கு மட்டுமே அரச குழந்தைகளுக்கு மட்டுமே நான் பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன், உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாரு. பின்பு இதை எப்படி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட கர்ணன் என்ன பண்ணுறாருன்னா பரசுராமரிடம் சென்று அங்கே போய் வித்தையை கற்றுக்கிறதுக்கு கேட்குறாரு. பரசுராமரோ கேட்குறாரு, நான் அரச குலத்திற்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் அந்தனருக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன், நீ அந்தணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அப்போது கர்ணன் நம்ம என்ன குலம்னே தெரியலையே, நம்ம தேரோட்டி மகன் மூலயமா தான் வளர்ந்தேன்னு சொன்னால் அவர் எங்கே கற்றுக் கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சி ஆமாம் நான் அந்தணன் தான் சொல்லிட்டு போய் சொல்லி எல்லா வித்தையுமே பரசுராமர்கிட்ட இருந்து கற்றுக்கிறாரு. பரசுராமனும் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு நாள் ரொம்ப அசதியாக இருக்கும்போது பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா கர்ணனோட மடியில் படுத்து தூங்குறாருங்க. இப்படி தூங்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டு உருவில் வராங்க. வண்டு உருவத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா கர்ணனோட தொடையை பிளந்து இந்த சைடு வராருங்க. இந்த வலியை தாங்கிக்கிட்டே
தூக்கத்துலேருந்து குரு எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணன் எல்லா வலியுமே தாங்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ரத்தத்தை வந்து என்ன ஆகுதுன்னா பரசுராமர் மீது பட்ட உடனே பரசுராமர் இறந்துடுறாரு. இவ்வளோ வலியும் வந்து ஒரு அந்தணனால தாங்க முடியாது, நீ வந்து ஒரு சத்திரியனால மட்டும்தான் இந்த வலியை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாருங்க. என்கிட்ட பொய் சொல்லி நீ இந்த வித்தையை கற்றுக்கிட்டல, எந்த சமயத்தில் வந்து உனக்கு இந்த வித்தை வந்து மறந்து போகும்னா உனக்கு உகுந்த சமயத்துல உனக்கு இந்த வித்தை எதுவுமே பயன்படாத, உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தையும் வந்து கொடுக்குறாரு பரசுராமர் கர்ணனுக்கு. அதையும் ஏற்றுக்கொண்டு கர்ணன் வந்து போயிடுறாருங்க. பின்பு கர்ணனுக்கு துரியோதனனின் நட்பு வந்து கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு நாள் வந்து அஸ்தினாபுரத்தில் சிறந்த வில்லாளன் அப்படின்ட்டு ஒரு போட்டியை வைக்கிறாங்கங்க. இதில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கர்ணனுக்கா ரொம்ப ஆசை. ஏன்னா இதில் கலந்துக்கிட்டா நம்ம ஒரு சிறந்த வில்லாளன் சொல்லிட்டு இந்த அகிலமே நம்மளை வந்து அங்கீகரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த ஆசையுடன் சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போய் நானும் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு துரோணரும் கிருபாச்சாரியாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ணனை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. நீ எந்த குலத்தை சேர்ந்தவன், உன்னோட தாய் தந்தை யார், நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நீ இதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கர்ணனுக்கும் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தலை குனிஞ்சு நிற்கிறாரு. நான் ஒரு தேரோட்டியோட மகன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த அரங்கமே சிரிக்குது. இதில் ரொம்ப வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்கிற கர்ணனுக்கு துரியோதனன் என்ன பண்ணுறாருன்னா, போதும் நிறுத்துங்க, ஒருத்தனை வந்து வீரத்தால் வந்து அங்கீகரிக்கணுமே தவிர அவனை குலத்தை வச்சு கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கர்ணனுக்கு நான் வந்து என்னோட அங்க தேசத்தை வந்து நான் அழிக்கிறேன், இன்னையிலேருந்து கர்ணன் வந்து அங்க தேசத்தோட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கர்ணனுக்கு துணையாக நிற்கிறாரு. அப்போ தான் வந்து கர்ணனுக்கு துரியோதனன் மீது ஒரு மிகுந்த பற்று வருது. இத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்தினாலும் நம்மளுக்கு வந்து நம்ம நண்பன் வந்து இவ்வளோ வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் துணையாக வந்து கர்ணனும் நிற்கிறாங்கங்க. இதுக்கப்புறம் தான் துரியோதனனுக்கு வந்து பாண்டவர் மீது பழி உணர்வு அதிகமாக இருந்தது. ஏன்னா பாண்டவர் வந்து போர் தொடுத்து வந்தால் முதலாவதாக கர்ணன் வந்து நிற்பான், கர்ணனை தோக்கடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து கர்ணனை நம்பினான். ஒரு நாள் வந்து சகுனி சூதாட்டம் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு அறிவுரை சொல்லும்போது அப்போ கர்ணன் வந்து தடுத்தான். வேண்டாம் துரியோதனா, நம்ம வந்து போர் செஞ்சு அவங்கள வீழ்த்தலாம், அதனால சூழ்ச்சி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்த போதும் துரியோதனன் வந்து கேட்கல. வேற வழியே இல்லாமல் செஞ்சோட்டு கடன் தீர்ப்பதற்காக கர்ணனும் வந்து சூதாட்டத்திற்கு ஒத்துக்கிட்டான். பாஞ்சாலியை வந்து அந்த அரசவையில் கர்ணன் வந்து அவமானமும் படுத்தினான். இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் 12 வருஷம் அவங்க வந்து வனவாசம் போயிட்டாங்க. அந்த சமயத்தில் எவ்வளவோ தடவை வந்து துரியோதனன் பாண்டவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தான். அந்த சமயத்தில் கர்ணனும் கூட நின்றுட்டு இருந்தான் வேற வழி இல்லாமல். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷ்ணர் மூலம் வந்து கர்ணன் வந்து தன் பிறப்பை பற்றி அறிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து கர்ணனை நம்பவே இல்லை கிருஷ்ணரை. நீங்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி என்னை வந்து துரியோதனன் கிட்டேருந்து பிரிக்கிறீங்க, அதனால நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லும் போதும் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு வந்து பொய் சொல்கிறேன்னா, உன்னோட தந்தை வந்து சூரிய தேவன், உன்னோட தாய் வந்து குந்தி தான், உன் பாண்டவர் எல்லாமே உனக்கு தம்பி மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பின்பு ஏன் வந்து குந்தி தேவி என்னை வந்து ஆற்றில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து எல்லாம் என்ன நடந்துச்சோ அதை எல்லாமே வந்து கர்ணனுக்கு சொல்கிறாங்க. பின்பு வந்து குந்தி தேவியும் வந்து கர்ணன் கிட்ட பேசுகிறாங்கங்க. குந்தி தேவி என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து உன் தம்பிகளை வந்து ஆதரிச்சு நீ இந்த சைடு வந்துரு, துரியோதனன் பக்கம் இருக்காத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகமே என்னை கேவலப்படுத்தும் போது, இந்த உலகமே என்னை அவமானப்படுத்தும் போது துரியோதனன் மட்டும்தான் என் பக்கம் நின்னான், எனக்கு அங்கீகாரம் அளிச்சான், அந்த தேசத்தை எனக்காக வந்து துரியோதனன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட நண்பனை விட்டுட்டு நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுக்கப்புறம் குந்தி போஜன் வேற வழியே இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ வந்து எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்ணன் வந்து சிரிச்சுட்டே, நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொன்னதில்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து நீ அர்ஜுனனை தவிர வேற யாரையுமே நீ வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அவர் சொன்ன மாதிரியே கர்ணனும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் வந்து உங்களுக்கு வரமளிக்கிறேன், இந்த போரோட முடிவில் உனக்கு 5 பசங்க இருப்பாங்க,
ஒன்று கர்ணன் நான் செத்துருவேன் அர்ஜுனன் மூலயமா, இல்லை ஏன் மூலயமா அர்ஜுனன் செத்துருவான். ஆக மொத்தம் போரோட கடைசியில் உனக்கு 5 பசங்க பாண்டவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அர்ஜுனனை தவிர வேறு யாரையுமே நான் வந்து போரில் தாக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வரமும் அழைச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் கர்ணன் வந்து எனக்கு ஒரு வரம் வேணும், 2 வரம் வேணும்னு சொல்லிட்டு குந்தி தேவியை கேட்குறாரு. என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவி கேட்கும்போது, போர் முடியும் வரை நான் வந்து யாருன்ற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இறந்த பின்பு என்னோட இறுதி சடங்கை பாண்டவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட சகோதரன்ற முறையில் அவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கிட்ட வரம் கேட்குறாருங்க கர்ணன். குந்தியும் வந்து அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. போரும் நடக்க போகுது. இது வந்து இந்திரதேவன் என்ன பண்றாருன்னா, கர்ணனோட கவச குண்டலம் இருக்க வரைக்கும் அர்ஜுனனுக்கு தான் ஆபத்து, அர்ஜுனனை வந்து கர்ணன் வந்து வீழ்த்திடுவான் அப்படின்னு யோசிச்சு இந்திரன் என்ன பண்றாருன்னா, கர்ணன் கிட்ட போயிட்டு உன்னோட கவச குண்டலத்தை எனக்கு தானமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது வரைக்கும் கேட்டதை இல்லைன்னு சொல்லாத கர்ணன் இதுக்கு மேலேயுமா இல்லைன்னு சொல்ல போறாரு. கர்ணனும் வந்து நான் நாளைக்கு காலையில ஆற்றங்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு அப்போ யார் யாரெல்லாம் எனக்கு பொழுது சாயிற வரைக்கும் என்கிட்ட தானம் கேட்குறாங்களோ அதெல்லாம் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை நாளைக்கு காலையில வர சொல்லிடுறாருங்க. இந்திரனும் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா சூரிய தேவனும் கர்ணன் கிட்ட நீ வந்து தானம் அளிக்க கூடாது, அவருக்கு எப்படி அவங்க பையன் அர்ஜுனன் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நானும் என் பையன் கர்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியதேவன் சொல்றாரு. ஆனா வந்து கர்ணன் வந்து அதை ஏற்கவில்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் கொடுத்துதான் பழக்கமே தவிர இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் கொடைவள்ளல் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை நான் இழந்துடுவேன், அதனால நான் தானம் அளித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மறுநாள் சூரியதேவன் உதிக்கவே இல்லைங்க. இதுதாங்க ஆச்சரியம். தன் மகனை வந்து இப்படி சதி பண்ணி கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியதேவனும் உதிக்கவே இல்லை. கர்ணன் வந்து கெஞ்சுறாரு சூரியதேவன் கிட்ட, தயவு செஞ்சு நீங்க வந்து தரிசனம் தாளைங்க, நான் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம சூரியதேவன் வந்து வராருங்க. அதே மாதிரி இந்திரனுக்கு கர்ணன் வந்து கவச குண்டலத்தை தானமும் அளிக்கிறாரு. இதை பார்த்து நெகிழ்ந்து போன இந்திரிய தேவன் கர்ணனை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வரம் வேணும், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து நான் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்து நான் வந்து தானம் கொடுக்கல, அதே போலதான் உங்களுக்கும் வந்து நான் எதையும் எதிர்பார்த்து நான் தானம் அளிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்திரிய தேவன் என்ன சொல்றாருன்னா, இல்லை நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நீ என்னோட தரிசனத்தை யாரெல்லாம் வந்து என் தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வரமளிப்பேன், அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் வரமளிக்காம செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட வாழ்நாள் முழுசையும் நான் வந்து அர்ஜுனனை கொல்லணும், அர்ஜுனனை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இருக்கேன், அவனை விட நான் சிறந்தவன் சொல்றதுக்காக தான் நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் போராடிட்டு இருக்கேன், அதனால அர்ஜுனனை வீழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு அஸ்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட கேட்குறாங்க. இந்திரனும் வந்து அந்த வளத்தை அழிக்கிறாங்க. இதை வந்து நீ என்ன பண்றன்னா, இதை ஒரு முறை தான் பயன்படுத்தணும், அது வந்து அர்ஜுனன் கையில அந்த ஆயுதம் இருக்கும்போது தான் இதை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்திரத்தையும் கொடுக்குறாங்க. அந்த அஸ்திரத்தையும் வாங்கிட்டு போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாங்கன்னா, குந்தி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி உன் பையன் அர்ஜுனனை அழிப்பதற்காக கர்ணன் வந்து இந்திரன் கிட்ட ஒரு அஸ்திரம் வாங்கியிருக்கான், அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினா அர்ஜுனன் கண்டிப்பா வீழ்ந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி கிட்ட கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. இவையெல்லாம் முடிந்த பிறகு இனியாவது தன் வீரத்தை காட்டலாம் என்று கர்ணன் வந்து நினைத்த போது குந்திக்கு அளித்த வாக்குக்காக பீஷ்மர் என்ன பண்றாருன்னா, கர்ணனை போரிலிருந்து விலக்கி வைக்கிறாரு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது அடுத்த தளபதி கர்ணன் என்று துரியோதனன் சொல்லும்போது பீஷ்மரிடம் சென்று ஆசையை வேண்டினார் கர்ணர். அப்போது அவர், உன் பிறப்பின் ரகசியத்தை நான் அறிவேன் குந்தி மகனே, பாண்டவரை காக்கும் 6ஆம் தலையாகிய நீ விதியின் வசத்தால் அவர்களுக்கு எதிராக நிற்கிறாய் என்று அறிந்தே உன்னை அஸ்தினாபுரத்தில் இருந்து தள்ளி வைக்க சில காரியத்தை புரிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்றாரு. இதை கேட்குற
கர்ணனுக்கும் ஒன்றுமே புரியலை. எல்லாத்தையும் பேசிட்டு கர்ணன் வந்து போறாரு. அப்போ வந்து துரோணர் வந்து என்ன பண்றாருன்னா, கர்ணன் தளபதியாக இருக்கிற இடத்துல நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் வந்து துரோணரே தளபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாருங்க. மறுநாள் வந்து என்ன ஆகுதுன்னா, அபிமன்யு இறக்கும்போது என்ன பண்றாருன்னா கர்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஒரு வீரனை 7 பேர் சேர்ந்து கொல்றதுதான் வீரமா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்றாருன்னா அபிமன்யுவை வந்து குத்தி கொலை பண்ணிடுறாரு. நீ இறந்துரு, இவ்வளவும் நீ வந்து இவ்வளோ வலியை அனுபவிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கர்ணன் வந்து அபிமன்யுவை வீழ்த்திடுறாரு. அதுக்கப்புறம் துரோணரோட மறைவிற்கு பிறகு கர்ணன் தாங்க தளபதியாக இருக்கிறாங்க. அவருக்கு தேரோட்டியாக சல்லியன் இருக்கிறாரு. சல்லியனுக்கோ கர்ணனை அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிட்டு இருக்காருங்க. அன்று அபிமன்யு இறந்த பிறகு எல்லாருமே பாண்டவர் வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. அதனால இரவு போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் என்ன பண்றாங்கன்னா போர் புரியும் சங்கம் வந்து முழங்குறாங்கங்க. இதை பார்க்குற கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பீமன் கிட்ட போயிட்டு இரவு நேரத்துல போர் புரியணும்னா உன்னோட பையனை நீ கண்டிப்பா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் என்ன பண்றாருன்னா தன்னோட மகனான கடோத்கஜனை வந்து வர வைக்கிறாருங்க இரவு நேர போருக்கு. கடோத்கஜனும் வந்து அசுர குலத்துல இருக்கிற ஒரு அரசன். கடோத்கஜன் என்ன பண்றாருன்னா இருக்கிற கௌரவ சேனைகளை தும்சம் பண்றாரு. இரவு நேரத்துல எப்பயுமே ராட்சசங்களுக்கு வந்து பலம் அதிகம். அதனால இரவு நேரத்துல வந்து கௌரவர்களை மாபெரும் கௌரவர்கள் படையை வந்து கடோத்கஜன் அழிக்கிறாரு. இதை பார்க்குற துரியோதனன் என்ன பண்றாருன்னா அந்த அஸ்திரம் உனக்கு வந்து இந்திரதேவன் கொடுத்தாரு இல்லையா, அந்த அஸ்திரத்தை வந்து நீ வந்து கடோத்கஜன் மேல பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாங்க. இவங்களோட வற்புறுத்தலின் பேர்ல தான் கடோத்கஜன் மீது என்ன பண்றாருன்னா கர்ணன் வந்து அம்பை எய்துறாருங்க. கடோத்கஜனும் வந்து இறக்குற தருவாயிலுமே என்ன பண்றாருன்னா அவரோட உடலை எவ்வளோ வந்து பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணி 2 அக்ரோனி சேனைகளை வந்து அவர் இறக்கும்போது கூட கொண்டுட்டு தாங்க கடோத்கஜன் இறக்குறாரு. மறுநாளோ என்ன பண்றாங்கன்னா பீமனுக்கோ தன் மகனை இழந்ததுனால ரொம்ப வருத்தம், அர்ஜுனனுக்கும் தன் மகன் அபிமன்யு இறந்ததுனால வருத்தம். இது என்ன ஆகுதுன்னா அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் வந்து முழங்குதுங்க. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வில்லை எய்தி போர் புரியும் போது அர்ஜுனனோட அம்பு வந்து கர்ணனோட தேரை 10 அடி தள்ளி விடுதுங்க. அதே போல கர்ணனோட அம்பு அர்ஜுனனோட தேரை 3 அடி தள்ளி விடுது. அப்போ வந்து கர்ணனுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்கன்னா சபாஷ் கர்ணா, இந்த அகிலத்திலேயே நீ தான் வந்து சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அர்ஜுனனுக்கு கோபம் வருது. கிருஷ்ணா, நான் என்னோட தேரை 10 அடி நான் கர்ணனோட தேரை நான் தள்ளினேன், ஆனா நீ என்ன எதுவும் சொல்லலை. அவன் 3 அடி தள்ளினத்துக்கு அவனை வந்து நீ புகழ்ந்து பேசுறீங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு உன்னோட தேர்ல நானும் உன்னோட தேர் கொடியில ஹனுமனும் இருக்காங்க. எங்க 2 பேரோட பலமே இந்த உலகத்தினோட இடையே வந்து தாங்கும். எங்களவே வந்து அவன் 3 அடி தள்ளி வைக்கும்போது அப்போ கர்ணனோட வீரம் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்போ வந்து கர்ணனுக்கு என்ன தோணுதுன்னா இரவு நேரத்துல குந்தி வந்து வரம் கேட்டது வந்து கர்ணனுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தணும், அர்ஜுனனை தவிர வேற யாரையும் பாண்டவர்கள்ல கொல்லக்கூடாது. இது வந்து கர்ணனுக்கு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்றாருன்னா நாகாஸ்திரத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. இதை பார்க்குற கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா இது வந்து நாகாஸ்திரம் வந்து ஒரு தடவை பயன்படுத்தினாலுமே வந்து அர்ஜுனன் வந்து செத்துருவான். இதை வந்து யோசிக்கிற கிருஷ்ணர் வந்து தன்னோட தேரை அழுத்தி 3 அடி பூமியில புதைய வச்சு அர்ஜுனனை தப்பிக்க விட்டுறாருங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, மாதவா ஏன் வந்து தேரை நீங்க பூமியில அசைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வருவதோ நாகாஸ்திரம், அது வந்து உன்னை தாக்கிடுச்சுன்னா நீ அந்த சமயமே உயிர் துறந்துருவ, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை கிட்ட கேட்குறாங்க, நானும் ஒரு சிறந்த வீரன் தான், நானும் கர்ணனை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லும்போது தக்க சமயத்துல தான் அவனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி தாங்க கர்ணனோட தேர் வந்து பூமியில மாட்டிக்கிச்சு. சல்லியனும் தப்பிச்சு ஓடிடுறாரு.
கற்ற வித்தை வந்து அந்த நேரத்துல மறந்தும் போயிடுது பரசுராமரோட சாபத்தினால. என்ன பண்றதுன்னு கர்ணனுக்கே புரியல. அப்போ வந்து கர்ணன் வந்து கிருஷ்ணர்கிட்ட புலம்புறாரு. என்னதான் கிருஷ்ணா எனக்கு, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, நீ வந்து நல்ல எண்ணத்துல நீ நல்லது பக்கம் போயிருந்தா உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். ஆனால் நீ வந்து துரியோதனன் மீது இருந்த நட்புனால நீ போய் கூடா இடத்துல போய் சேர்ந்துட்ட. நானுமே வந்து எனக்கே 2 தாய் தான். நானும் வந்து என் தாய் கூட நான் வந்து வளரல. ஆனால் வந்து நான் நல்லது பக்கம் நின்னேன். ஆனால் நீ நல்லது பக்கம் நிற்கல. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்ணன் வந்து தன் தப்பையெல்லாம் உணர்ந்து கிருஷ்ணரோட சூழ்ச்சியினால அர்ஜுனனால வீழ்த்தவும் படுறாருங்க. கடைசி வரைக்கும் தேர் மாட்டியதால மட்டும்தான் கர்ணனை கொல்ல முடிஞ்சே தவிர கர்ணன் கையில வில்லு இருக்கும்போது அவனை வீழ்த்தவே முடியல. அவ்வளோ பெரிய மாவீரன் தான் கர்ணன். அது இத்தனை பேரோட சாபத்தினாலேயும் இத்தனை பேர் கைவிட்டதால, கடவுளே தன்னை கைவிட்டதால மட்டும்தான் வந்து கர்ணனை வீழ்த்த முடிஞ்சே தவிர கர்ணனை சாதாரணமா அர்ஜுனனால வீழ்த்தவே முடியாது. என்ன ஆகுதுன்னா கர்ணன் வந்து இறந்த பிறகு குந்தி வந்து மகனே மகனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வந்து என்ன பண்ணுறாருன்னா கர்ணனோட தலையை தன் மடியில் வச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அர்ஜுனனுக்கு எதுவுமே புரியல. மற்ற பாண்டவர்களுக்குமே இன்னுமே புரியல. என்ன அம்மா இந்த மாதிரி போய் கர்ணனை தலையில் வச்சுக்கிட்டு மகனே மகனேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன மாதவா இதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ வந்து உன் தாய் குந்திக்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டவர்கள் அனைவருமே இவனை போய் தலையில் மடியில் வச்சுக்கிட்டு உன்னோட மகன் சொல்லி அழுற, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து உங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது பாண்டவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தன் அண்ணனவே நம்ம வந்து கொன்னுட்டோமா, இப்படி பாவம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கர்ணன் காலில் விழுந்து பாண்டவர்கள் அனைவருமே அழுறாங்க. ஆனால் கர்ணனுக்கோ சந்தோஷம். சாகும்போதாச்சும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே, நம்ம அம்மா யாரு, நம்ம எந்த குலத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த அகிலத்துக்கே தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர்கிட்ட கர்ணன் கேட்கும்போது நான் வந்து கடைசி வரைக்கும் என்னோட வீரத்தை நான் வந்து வெளிப்படுத்தவே இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கற்ற வித்தை வந்து மறந்து போகும் பொழுது, உன்னோட தேர் வந்து பூமியில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இதுதான் தக்க சமயம்னு சொல்லிட்டு உன்னை கொல்றோமே, இதுலையே தெரியலையா நீ எவ்வளோ பெரிய மாவீரன்னு சொல்லிட்டு. கர்ணா, நீ இவ்வளோ பெரிய மாவீரன் தான், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொல்ல முடியாது, அதனால தான் இவ்வளோ சூழ்ச்சி புரிஞ்சு உன்னை வந்து கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு கர்ணன் வந்து அவ்வளோ பெரிய மாவீரன். அவரோட மாவீரத்துக்கும் குறையில்லை, அவரோட கொடைக்கும் குறையில்லை. யார் என்ன கேட்டாலும் வாரி வாரி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டவர் தாங்க கர்ணன். இவ்வளோதாங்க கர்ணனோட கதை. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வர வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம்.